Good evening. Welcome back to our session. எனக்கு டைம் கரெக்டாக 6:51, டேட் வந்து 17/12/2024. ஓகே, ஸோ நாளைக்கோட நிஃப்டி ப்ரிடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறத விட, ஸோ நிஃப்டி ப்ரிடிக்ஷனுக்கு நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அது நடந்திருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நாளைக்குடைய ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்குடைய நிஃப்டி ப்ரிடிக்ஷன் பார்த்துங்க. நேற்று என்ன சொன்னேன்னு சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு கிளிப்பு வந்து வாட்ஸ்அப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து இப்போ இது வந்து நேற்று வீடியோ, இங்கே வந்து இது வந்து நேற்றுக்கு போட்ட வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நாளைக்கு என்ன ஆகுன்னு சொல்லி, அதாவது இன்றைக்கி என்ன ஆகுன்னு சொல்லி நேற்று போட்டிருந்தேன். அதுபடி இன்றைக்கி நடந்திருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்ப்போம். வந்து இங்கே வந்து ஒரு 61.8% இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு தான் ரிஜெக்ஷன் ஆகிட்டு போயிருக்கான். இங்கேருந்து வந்த டவுன் ட்ரெண்டுக்கு இதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கான். கீழே வரான் அப்படின்னா அவன் எதுக்காக வருவான்? இதை பிரேக் பண்ணுறதுக்காக வருவான். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டு, பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. ரைட். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். அதில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதை பிரேக் பண்ணாத வரைக்கும் அப் ட்ரெண்ட், எதை பிரேக் பண்ணிட்டா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா, நான் சொன்னது வந்து ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் நம்ம குறி தப்பாது. அதாவது இங்கேருந்து வந்த டவுன் ட்ரெண்டுக்கு இது கரெக்ஷன். அவன் ட்ரெண்டு மாறணும்னு நினச்சிருந்தா இங்கேயே ட்ரெண்டு மாறி இருக்கலாம். ஸோ இங்கேருந்து வந்த டவுன் ட்ரெண்டுக்கு இது கரெக்ஷன். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா இதை உடைக்க போகிறாங்கிறதுக்காக தான். ஸோ அது சொன்ன மாதிரி பாஞ்சு கீழே விழுந்தான். இது வந்து நேற்று நம்ம சொன்னது. ரைட். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் ரைட், இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன ஆயிருக்குன்னு சொன்னோம். ஸோ எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இது ஒரு லெவலாக ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா அப் ட்ரெண்ட் ட்ரை பண்ணுங்க, இது வரைக்கும் டார்கெட் வைங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு கீழே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சு, இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சு கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ரீட்ரேஸ்மெண்ட் உங்களுக்கு இங்கே அழகாக 61.8% கிட்ட இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்பி இருக்கும். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் இதை பிரேக் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன். இதை பிரேக் பண்ண அப்படின்னா சூப்பராக இது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். இங்கே உள்ளே வந்தால் நீங்கள் அழகாக டார்கெட் பார்த்துருக்கலாம். மிட் கேப்பும் சொல்லியிருந்தேன். மிட் கேப் செக் பண்ணிக்கோங்க என்ன சொல்லியிருக்கேன். ஸோ மிட் கேப் உங்களுக்கு ஏரோ மார்க்கோட போட்டு காமிச்சிருக்கேன். ரைட், மிட் கேப்பில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இதுதான் மிட் கேப்பில் நான் சொல்லியிருந்த ப்ரிடிக்ஷன். என்ன சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மிட் கேப் ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ரைட், இதுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகிருக்கு. ரைட்டா. ஸோ மிட் கேப் வந்து இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். 17ஆம் தேதி இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு, மறுபடியும் இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருச்சு. ஸோ மிட் கேப் இப்படி நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மிட் கேப்பில் நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். இங்கே சஸ்டெயின் ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் அழகாக இங்கேயே வந்து ஒரு ட்ரேட் எடுத்து இங்கேருந்து 13,216லேருந்து 13,238 வரைக்கும் பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மிட் கேப் அப்படியே ரிவர்சல் ஆகிடுச்சு டியூ டு நிஃப்டியுடைய எஃபெக்ட். அப்போ நீங்கள் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த க்ரூஷியல் லெவலை கட் பண்ணும்போது நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கு கீழே கட் ஆகுறப்பவே நீங்கள் இதை சப்போர்ட்டாக நினச்சி எடுத்திருந்தாலும் எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இது ரொம்ப க்ரூஷியல் லெவல், ஃபிபோனசியில் இருக்கிற ரொம்ப க்ரூஷியல் லெவல். ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கே வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆனன்னு பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த க்ரூஷியல் ஃபிப் லெவலும் அந்த சப்போர்ட் லெவலும் ஃபஸ்ட்டு கேண்டில் எடுத்த உடனே இது வரைக்கும் வந்துட்டு எப்படி ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் இந்த லெவல் அவ்வளோ
எஃபெக்டிவாக இருந்திருக்கு. ஓகேவா? அதனால தான் அந்த க்ரூஷியல் லெவலில் ஆக்ட் ஆகிருக்கான். நெக்ஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த லோவிலிருந்து இந்த ஹைக்கு, இந்த லோவிலிருந்து இந்த ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தான். ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கரெக்டாக பாருங்கள். நான் டெய்லி நான் போடுற வீடியோவில் சொல்கிறது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் லெவல் 61.8% அவன் ரிஜெக்ஷன் ஆகிட்டான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போக போகிறான். ஓகேங்களா? 61.8% ரிஜெக்ஷன் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ட்ரெண்டில் போக போகிறான்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த ஹையிலிருந்து இந்த லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட்டை வரைஞ்சிருக்கோம். ஸோ அது வரைஞ்சது எப்படி இருக்குது, ரிஜெக்ஷன் ஆகலைன்னா ட்ரெண்டு வந்து அதே ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். அதாவது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகலைன்னா ட்ரெண்ட் அப்படியே போயிடும். இப்போ ரிஜெக்ஷன் ஆயிருக்கான் அப்படின்னா போய் ரிஜெக்ஷன் ஆன டைரக்ஷனுக்கு அவன் போக போகிறான், அதாவது ட்ரெண்டோடைய டைரக்ஷனுக்கு அவன் போக போகிறான்னு அர்த்தம். அப்போது ரிஜெக்ஷன் ஆகிட்டான் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடுவான். இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டான்னா ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் ட்ரெண்டுக்கு. ரிஜெக்ஷன் ஆகலைன்னா எதுக்காக அவன் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண வரான்னா இதை உடைக்கிறதுக்காக. உடைச்சானா, சூப்பராக உடைச்சானா, ஃபாலோ ஆனானா, ஸோ இங்கே நம்ம எவ்வளோ பாயிண்ட் கேதர் பண்ணிக்கலாம். இந்த ஒரே கேண்டில் போதும், இன்றைக்கி நம்ம பெரிய ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலாம். ரைட்? இது வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது மறுபடியும் இங்கே வருது, அதெல்லாம் வந்து அப்பேற்பட்ட விஷயம். இது வரைக்கும் டார்கெட், இதை உடைச்சா இங்கே வரும், இதை உடைச்சா இங்கே வரும், வந்துருச்சா, ஓகே. தென் இதை உடைக்கிறதுக்காக எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடைச்சிருக்கு. நமக்கு ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூமோட உடைச்சாதான் நமக்கு பாயிண்ட்டு. ஓகேவா? 3 கேண்டில் ரெட் கேண்டில் கொடுத்துட்டு நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஒரே கேண்டில் க்ரீனில் வந்து நம்மளுடைய ப்ரீமியத்தை ஃபுல்லாக வாங்கிடுவோம். ரைட்? இது வந்து மிட் கேப்பு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்லாம் வந்து சும்மாவே பண்ணிட முடியுமானா அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த பண்ணும்போது நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து வேரியேஷன் வாங்கிட்டு தான் இருக்கணும். ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் லோ டு ஹை பார்த்துட்டே இருக்கணும், அந்த ஹை டு லோவும் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எஃப்ஐ நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னா மேலேருந்து கீழே வரும்போது ஏமாற்றுவான், கீழேருந்து மேலே போகும்போது நம்மளை ஏமாற்றுவான். பணத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு முடிக்கக்கூடாது. எந்த இடத்துல வெளில வரணுமோ அந்த இடத்துல வெளியில் வந்துடணும். உள்ளேயே இருந்துட்டோம்னா பணம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இப்போது ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ட்ரெண்டு வந்து ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டே வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ரைட்டா? இந்தியன் மார்க்கெட்டே ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துடாது, டவுன் ட்ரெண்ட் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம் நான் ஃபஸ்ட்டு நிஃப்டி சொல்கிறேன். ஓகே, மிட் கேப் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நிஃப்டியில் தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறீங்க. நிஃப்டி சொல்கிறேன். ஓகே, இதை லெவல் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வந்துடுவான்னு சொன்னால் கண்ணா பின்னான்னு வருவான்னு சொன்னோம். வீடியோவை போய் பாருங்கள். சரி, பிரேக் பண்ணிட்டான். ஓகே, இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ரைட்? இப்போ நமக்கு அழகாக தெரிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஒரு பேரலல் சேனல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு நீங்கள் அதை அப்சர்வ் பண்ண முடியுதுன்னு தெரியல. அதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு ட்ரேடர் தானே. ஸோ ரைட், அழகாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பேரலல் சேனல் வரைய வேண்டியது தான். ரைட்டா? இது ஒரு பேரலல் சேனல் ஃபார்ம் ஆகுதுங்கிறது நமக்கு தெரிகிறதா? ரைட். இதை நான் இப்படி வரைகிறத விட இங்கே அழகாக உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். பேரலல் சேனல் உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ ஆயிருக்கா? நெக்ஸ்ட்டு இந்த லோ டு இந்த ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது ரிஜெக்ஷன் ஆச்சா? ஆகலை. ரிஜெக்ஷன்னா என்னது? இவன் எந்த ட்ரெண்டுக்கு வரானோ ரிஜெக்ஷன் ஆகிட்டானா அப்படியே ட்ரெண்டு மாறுறான்னு அர்த்தம்.
இப்போ ரிஜெக்ஷன் ஆகலை, அப்போ இதே ட்ரெண்டில் தான் அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், இதே ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ரைட்? அப்போ ரிஜெக்ஷன் ஆகலை, அப்போ என்ன, இன்னும் ஒரு ஃபால் இருக்கா? மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்கு. ஓகே, அப்போ இந்த லோ டு இந்த ஹைக்கு ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் ரிஜெக்ஷன் எங்கே ஆக வாய்ப்பு இருக்கு? கரெக்டாக ஷார்ப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும், ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை பிரேக் பண்ணிட்டா அப்படின்னா இது வரைக்கும் வரலாம். ரைட்டா? ஓகே, இதுதான் நம்மளுடைய இப்போதைக்கு இருக்கிற குரூஷியலான லெவல். இந்த லோ டு இந்த ஹை பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபிப் வந்து இந்த லோ டு இந்த ஹை. நான் என்னோட ட்ரேடே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் நம் புரிஞ்சுக்கிற வரைக்குமே இது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அடுத்த லெவல் எங்கே இருக்குது? அப்போ இதை பிரேக் பண்ணிட்டான், இதை பிரேக் பண்ண எங்கே ரிவர்ஸ் ஆகணும்? இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேயே ரிவர்ஸ் ஆகணும், இது ஒரு பிளான் ஏ. இல்லை இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகணும், இது பிளான் பி. அப்போ அதையும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகணும், பிளான் சி. இதுதான் ரைட். இதுதான் நாளைக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓ, எங்கே இங்கே எப்படி கரெக்டாக இந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான், அப்போது அதே மாதிரி தான் இந்த ஹை இருக்கும்போது, இந்த ஹை இருக்கும்போது கரெக்ஷன் லெவல் இங்கே இருக்குது, ஆனால் அவன் கரெக்ஷனுக்கு வர கிடையாது. அப்போது இந்த ஹை இருக்கும்போது கரெக்ஷன் லெவல் இங்கே இருக்குது, பட் ஆனால் கரெக்ஷன் லெவலுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டான். அப்போ நாளைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலான்னா 80% டவுன் ட்ரெண்டுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ரைட்? நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கலாம். ஒரு வேளை ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் இங்கே வந்து இப்படி இருந்துட்டு இப்படி ட்ரெண்டு ரிவர்சல் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த க்ரூஷியல் லெவலில் பிரேக் பண்ணிட்டு இந்த ட்ரெண்டு கிட்ட வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த லெவல் கிட்ட இருந்து கீழே வந்து நம்மளுடைய ஓவரால் இப்போ லாஸ்ட்டு ஒரு 21 அப்போ ஃபார்ம் ஆகிட்டு 22 அப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற ஃபிபோனசிக்கு கரெக்ஷன் வரணும் அப்படின்னா இதோ இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டும் இந்த இடத்துல இருக்கிற கரெக்ஷனும் சேம் ஈக்குவலாக இருக்குது. அங்கே வந்து க்ரூஷியல் லெவலில் ஆக்ட் பண்ணிட்டு போகலாம். இது வந்து டவுன் சைடுக்கான ட்ரெண்ட் எதிர்பார்ப்புகள். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட் எதை கிராஸ் பண்ணால் நம்ம எடுக்க முடியும்? அதை ஒருவேளை மார்க்கெட் இங்கே ரிஜெக்ஷன் ஆகுதுங்கிறது தெரிஞ்சா, ரைட், இங்கே ரிஜெக்ஷன் ஆனால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நாளைக்கு ரிவர்சல் ஆகிற மார்க்கெட் இதை தாண்டி போகணும். இதை தாண்டி போனால் ட்ரெண்டு மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது இந்த ஹைக்கு. அப்போ இந்த ஹைக்கு சேம் தான், சிமிலர். இதை தாண்டி போகணும். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு ஹைக்கும் இதுவாக இருக்கட்டும். இது 1 hour டைம் ஃப்ரேமுடைய சார்ட் படி. அப்போது அடுத்த லோ அடுத்த ஹை எங்கே இருக்குது? இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இங்கேருந்து தான் இப்படி தான் போயிட்டுருக்கான். ஸோ இப்படி எடுத்துட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா 51.8 வர போகிறோம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தால் இந்த
நம்மளுடைய ஃபிப் லெவலை டச் பண்ணிட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபிப் லெவல் கிட்ட ரிஜெக்ஷன் ஆகலை அப்படின்னா இந்த பேரலல் சேனலுக்கு ஒரு லோயர் லோவை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஆகலை அப்படின்னா ஓவரால் லோ, அதாவது கடைசி 1 வீக் லோல எங்கன்னா 15ஆம் தேதி 21ஆம் தேதி நவம்பர் அன்னைக்கு வந்த லோக்கு கரெக்ஷன் இது வரைக்கும் கொடுத்து இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப இதையும் கீழே விட்டுட்டோம் அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்துல நாம இந்த சப்போர்ட்டை எடுத்துக்கலாம். அதையும் கீழே விட்டுட்டோம் அப்படின்னா பட் மேபி நடுவில் ஒரு 1 2 நடுவில் 2 ஃபிபோனசி லெவல் இருக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஒன்று 21,226 இல்லைன்னா 23,879. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 24,106 இந்த ரேஞ்சில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு 3 வாய்ப்பு இருக்கு. அப்போ எதை பிரேக் பண்ணணும்? மேலே போயிடுச்சு அப்படின்னா எதை பிரேக் பண்ணணும்னா இதை நான் ரெசிஸ்டன்ஸை நான் வித்தியாசமான கலரில் வரைகிறேன். ரெசிஸ்டன்ஸை இந்த கலரில் வரைகிறேன். ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணால் நம்ம அப் ட்ரெண்டுக்கு எடுக்கலாமான்னு கேட்டால் இதை பிரேக் பண்ணால் நமக்கு, அதாவது எந்த இடத்துலேருந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபிப்பு வரையுங்க. இப்போ இங்கேருந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா இங்கே, அப்போ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, இப்போ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுறங்க பட்சத்தில் இங்கே வரையலாம். ஓகே, அப்போது கீழே இந்த மெயின் ஃபிபோனசி மேஜர் ஃபிபோனசி லெவல் கிட்ட வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஃபிப்பை எப்படி வரையலாம்? இந்த ஹை டு இந்த லோ. ஓகே, அப்போ எதுனா இந்த லெவல். ஸோ ஓகே, இந்த லெவல். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இதை கிராஸ் பண்ணணும். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த செகண்ட் லைனை கிராஸ் பண்ணணும். கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த தேர்ட் லைனை கிராஸ் பண்ணணும். அப்போதான் நம்மளுடைய என்ட்ரி அப் ட்ரெண்டுக்கு. ஏன்னா அப் ட்ரெண்டுக்கு நம்ம இப்படி டெக்னிக்கலாக யோசிச்சா மட்டும்தான், அட்வான்ஸாக யோசிச்சா மட்டும்தான் உண்டு. டவுன் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் யாருனாலும் ட்ரேட் எடுக்கலாம். பட் ரிவர்சல் ஆகிறப்போ எங்கெங்கே போய் ரிவர்சல் ஆகுதுங்கிறதையும் சொல்லிட்டோம். பட் அப்சைடுக்கான மூவ்மெண்ட் எப்போ எடுக்கலாங்கிறது சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இங்கே கிராஸ் பண்ணணும். இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இதை கிராஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதுன்னா இதை கிராஸ் பண்ணணும். ஸோ ஓவரால் மார்க்கெட் நாளைக்கு மூணு இடத்துல வாய்ப்பு இருக்குது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு. பார்ப்போம். ரைட். ஸோ அப்படியே இதை பிரேக் பண்ணி இப்போ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து இந்த டார்கெட்னு வச்சுட்டு போயிடலாம். ரைட். அட் லாஸ்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். பட் மார்க்கெட் எந்த சைடில் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கணும். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் என்ன ஆயிருக்குங்கிறத செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லோ டு ஹை நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபிபோனசி லெவலை போட்டுடணும்ப்பா. ரைட். 61.8% கரெக்ஷன் லெவல் கிட்ட இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து மேலே திரும்பணும். ஒரு வாய்ப்பு இப்படி. நான் நிறைய உங்களுக்கு சொல்ல விரும்பல, சிம்பிளாக சொல்லிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லோ டு ஹை இங்கே ட்ரெண்டு ரிவர்சல் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படி அதை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த லோ டு ஹைக்கு என்ன கரெக்ஷன், இது கரெக்ஷனாக இருக்குது. அப்போது இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் பண்ணிட்டா இது அப்போனா 52,789 பிரேக் பண்ணிட்டா 52,500. ஓகே, அப்போ அதுவும் இல்லை அப்படின்னா வேறு எங்கே வாய்ப்பு இருக்குன்னா இந்த லோக்கு இந்த ஹை ரீட்ரேஸ்மெண்ட் எங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது உங்களுக்கு 61.8%
இங்கே வந்துடும். ஓகே, டெக்னிக்கலாக பேசுகிறேன், சாத்தியமா இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன்னா நேற்று மட்டும் நான் எல்லாரும் எதிர்பார்த்தீங்களா நான் 350 பாயிண்ட் இன்னைக்கு நிஃப்டி டவுன் அடிப்பான்னு சொல்லி. எல்லாம் நடக்கிறது தானே. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட் என்னென்னு வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு இந்த 3 கோடுகள் வாய்ப்பு. சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒன்று இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். இது க்ரீன் கலர் லைனில் வரைகிறேன். இல்லைன்னா சப்போர்ட்டு இந்த இடத்துக்கு வந்து எடுக்கணும். சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்தே மேலே போயிட்டாலும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இது வரைக்கும் வந்துட்டு கூட நான் வரைஞ்சிட்றேன். நாளைக்கு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் அப்படின்னா இங்கேருந்தே இப்படி போயிட்டு இங்கேயே ரிஜெக்ஷன் ஆகிட்டு இப்படியே கொண்டு போனாலும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பிளான் ஏ. இல்லைன்னா இது வரைக்கும் வந்துட்டு இப்படி ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிளான் பி. பிளான் சி, இங்கேயே மெதுவாக விட்டுட்டு இந்த இடத்துல அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக உடச்சிட்டு இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிளான் சி. பிளான் டி என்ன, ஏன் இப்படி சொல்கிறேன்னா நாளைக்கு மார்க்கெட் அவ்வளோ இதாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ட்ரெண்டே மாறுது. அப்போது டவுன் ட்ரெண்டில் போகும்போது டவுன் ட்ரெண்ட் வந்து எப்படின்னா ஓரளவுக்கு டவுன் ட்ரெண்டு போகும். அப்போ எது வரைக்கும் போகும்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ல. ஓகே, அப்போ இதெல்லாம் உடச்சிட்டோம் அப்படின்னா கீழே இந்த சப்போர்ட்டுக்கு வந்துடுவோம். பட் அதை நம்ம அப்படி எதிர்பார்க்க வேண்டாம், நல்லதே நடக்கும். ஏன்னா எல்லா இன்வெஸ்டருக்கும் பணம் போட்டுட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, ரைட். இது நிஃப்டி பேங்க்குக்கு. மிட் கேப் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி கரெக்ஷனுக்காக வரானா இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண போகிறானா, அதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபிப்பு லெவலில் 61.8% டச் பண்ணானா அதுதான் நமக்கு இங்கே பேச்சு. நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் பையர்ஸ் உள்ள வந்து மார்க்கெட்டை வந்து பெருசாக மூவ்மெண்ட் கொடுத்தாலும் 1 hour டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் வந்து கம்மியாகிறானே, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது எப்போ சொல்லிட்டு இருக்கேன்னா இருங்க அதை நான் சொல்கிறேன். ரைட், இந்த இடத்துல சொன்னேன், என்னதான் பையர்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக மேலே கொண்டு போனாலும் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும்னு சொல்லி என்னுடைய லாஸ்ட் தேர்ஸ்டே இருங்க எந்த வீடியோனா 13ஆம் தேதி வீடியோவை பாருங்கள். 13ஆம் தேதி ஈவினிங் போட்ட வீடியோவை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்தால் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும்னு சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நோட் பண்ணீங்கன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ரைட். இப்போ மிட் கேப்புக்கு போயிடுவோம். மிட் கேப்பில் கரெக்ஷன் லெவலுக்கு வரணும்னா இங்கே வரலாம். அப்போ அதையும் பிரேக் பண்ணிட்டா அப்படின்னா கரெக்ஷன் லெவலுக்கு வரணும் அப்படின்னா எங்கே இருக்குன்னா ஸோ இந்த இடமா ஒரு லெவல் ஆக்ட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட் பெரிய ஃபால் இருக்குமோ. ஓகே, இது ஒரு கரெக்ஷன் லெவலு. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் படி சொல்கிறேன், ரைட்டா. இப்போ அடுத்த கரெக்ஷன் லெவல் எங்கே இருக்குன்னா ஓகே, இது இப்போதைக்கு இது ரெண்டு நம்ம மேஜராக வரைஞ்சி வச்சுப்போம். இது ஒரு லெவல் வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிறான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னா ஒருவேளை மார்க்கெட் ஸோ இந்த ஹையிலிருந்து இந்த லோக்கு இது கரெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன் ஆகணும். ஆக்சுவலாக இங்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இதை வந்து ட்ரெண்டு சேஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடம் ஸோ இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். நாளைக்கு க்ளோஸ் வச்சா நம்ம இதை ட்ரெண்ட் சேஞ்சுன்னு கூட பார்த்துக்கலாம். அது நம்ம இங்கே க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் பண்ணணும். ஏன்னா இந்த லோ டு இந்த ஹைக்கு கரெக்ஷன் லெவல் இங்கே தான் இருக்குது, அவன் அதை நோக்கி தான் வந்துட்டுருக்கான். ஒரு வேளை மாறணும் அப்படின்னா இங்கேயே வந்து இப்படியே ஒரு பெரிய வால்யூம் கேண்டில் வச்சுட்டு இந்த ஹைக்கு ஒரு ஹையரையே கொண்டு போயிடுவான். ஓகே, மாறணும் அப்படின்னா அப்படி. அப்போ எதுக்கு கீழே பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு ஜோனை நான் வரைஞ்சிட்றேன். அந்த ஜோனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இந்த கேண்டலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகக்கூடாது. இந்த ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகக்கூடாது. இந்த ஜோனுக்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மிட் கேப்பும் அகல பாதாளத்துக்கு போக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நிஃப்டியில் எப்படி பேரல் சேனல் வந்து டவுன் ட்ரெண்டில் தெரியுதோ அதே மாதிரி இங்கே வந்து பேரல் சேனலை நாம் இப்படி ட்ரெண்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு இதெல்லாமே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எப்படியெல்லாம் நாளைக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நாளைக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பெரிய வால்யூம் கேண்டிலாக வச்சுட்டு இப்படி 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 போக வாய்ப்பு இருக்குது. இது பிளான் ஏ. பட் இது ரொம்ப ரேரு தான். இங்கே ரிஜெக்ஷன் கிடைச்சா இப்படி உண்டு. அப்போ இங்கே ரிஜெக்ஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்படி போகலாம். இது பிளான் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பிளான் சி. எப்படின்னா இதுக்கு கீழே பிரேக் பண்ணிவிட்டு இந்த பேரல் சேனல்லேருந்து ட்ரெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். இது பிளான் சி. அப்படியும் இல்லை நாளைக்கு ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்னா நாளைக்கு எடுத்த உடனே எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கடைசியில் இந்த இடத்துல டொம்முன்னு விழ போகிறோம். சரி, இப்படி தான் வரணும். நாளைக்கு வரணும் அப்படின்னா இப்படி தான் வரணும். ரைட், தேங்க்யூ. நம்ம சொன்னால் நடக்கும், நம்ம குறி தப்பாது. நம்ம குறி தப்பாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும், அது பாருங்கள். தேங்க்யூ.